முத்து அருண்கிட்ட போட்டு வாங்குறாரு. "என்னப்பா நான் எதுவுமே செய்யாத போது கூட என்னை பற்றி அப்படி இப்படின்னு சித்தாட்ட சொல்லியிருக்கியப்பா" அப்படிங்கும்போது, "ஏன் நீ படிக்கலை என்ன? உனக்கே இவ்வளோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும்?" நான் அதான் புத்திசாலித்தனமாக உன்னை பற்றி வெறுப்புறுற அளவுக்கு சீதாட்ட சொன்னேன். சீதாவும் அதை புரிஞ்சுக்கிட்டா. அப்படிங்கும்போது, "இங்கே பாரு, நீ என்னமோ நான் கூட்டி வராத ஆட்களை வச்சுக்கிட்டு நீ என் ஆளுன்னு சொன்ன அப்படிங்கும்போது, உன் ஆளுன்னு எனக்கு எப்பவுமே தெரியும்." அப்படிங்கும்போது, "அப்படியா? அப்போ நான் ஆள் கூட்டி வரல, இப்போ நான் ஆள் கூட்டி வந்திருக்கேன். அந்த ஆட்களை பார்த்தா எனக்கே ரொம்ப அல்லு தட்டும். அப்படி இருக்கும்போது நீ பாரு, அரண்டு போவ" அப்படிங்கிறாங்க. "உடனே நீங்கள் வரலாம்" அப்படின்னு சொல்லி முத்து கால் பண்ணுறாங்க. காருக்குள்ளே தானே இருக்காங்க சீதாவும் மீனாவும். அவங்க காரை திறந்துட்டு வராங்க. இருபுறங்களிலும் 2 பேர் வரதை பார்த்துட்டு அருணுக்கு ஒன்றும் ஓடலை. சீதாவும் வரான், மீனாவும் வராங்க. 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சா நான் தான் ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முழிக்காரு. "என்ன அருண், நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் நினச்சா எப்படி வேணாலும் பண்ணுவேன், காக்கி சட்டைக்காரன் பிரெயின்னு அப்படி இப்படின்லாம் சொன்னேன், இப்போ என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருண் அப்படி ஒரு மாதிரி நிற்காரு. "இப்போ சொல்லு, சீதாட்ட சொல்லு, இந்த முத்து தான் வந்து என் மேலே இப்படி ஆக காரணம். அவன் தான் ஒரு 3 பேரை ஏவி விட்டு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல. எனக்கு தலையில் ஒட்டு ப்ளூஸ் போட்டிருக்கேனே, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லு" அப்படிங்கிறாங்க. சீதா அது வந்து அப்படிங்கிறாரு அருண். "என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. எங்கள் மாமா அப்படி பண்ணவே மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் உங்களை நான் விரும்பி கல்யாணம் பண்ணதுனால என் வீட்டுக்காரர் என் மேலே உண்மையாக இருப்பார், உண்மையை தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி என் கூட பிறந்த அக்காட்ட கூட நினச்சிங்க நான் வந்து எதிராக நின்றேன். எங்கள் அக்கா அவள் வீட்டுக்காரை புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவெடுத்து என்கிட்ட வந்து கரெக்டாக நின்றா. நான் தான் சரியா இல்லை. முத்து மாமா, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல. என் வாழ்க்கையை நான் வம்பாக்கிட்டேன். என்ன நடந்தாலும் சரி தான், இந்த அருண் மட்டும் மாறவே மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மாமா. முத்து மாமா, நான் கேட்கல. ஆனால் இந்த அருண் ஒரு காலமும் மாற மாட்டார் அப்படின்ட்டு இருக்கும்போது அருணோட ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு. "நம்மளுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, அருணே கிளம்புவோமா?" அப்படிங்கும்போது, "நீங்கள் போங்க, வரேன்" அப்படிங்கிறாங்க. சரி சரி, ஃபேமிலி ஆட்கள் வந்திருக்காங்க, பேசிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. உடனே மீனா வராங்க. "உங்களை எவ்வளோ நம்பணும் தம்பி, நீங்கள் வந்து சீதாவை விரும்புகிறீங்க, நல்ல மாதிரியாக பார்த்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே உங்களுக்கு நான் வந்து என் வீட்டுக்காரரை எதிர்த்து, எங்கள் வீட்டை எதிர்த்து, சீதாவோட ஆசையும் உங்கள் ஆசையும் நான் என்ன செய்ய வேண்டாம், கெடுக்க வேண்டாம் தானே இப்படி பண்ணேன். நீங்கள் தானே சொன்னீங்க சீதாவை உண்மையாக விரும்புகிறேன், உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் என் குடும்பமாக பார்க்குறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்காருக்கு என்னை பிடிக்கல, அதனால் சீதாவை கல்யாணம் பண்ண வேண்டான்னு அவர் நினைக்கிறாரு. நீங்கள் தான் எப்படியாவது கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொன்னோன்னே தானே இது பண்ணேன்" அப்படிங்கும்போது மீனா அது வந்து அப்படிங்கிறாங்க. "எதுவுமே பேசாதீங்க. என் வீட்டுக்காரரு இப்படி ஆட்களை அனுப்பி ஒரு ஆளாக பண்ணது அளவுக்கு அவர் வஞ்சனை உள்ள ஆள் கிடையவே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சீதாட்ட நான் ரொம்ப உறுதியாக சொன்னேன், இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருக்கா. இந்த அருண் சொன்னதை நம்பி நான் மாமாவையும் உன்னையும் ரொம்பவே மனச்சங்கடப்படுற அளவுக்கு நான் பேசிவிட்டேன். எனக்கு ரொம்ப மனசளவில் நொந்து போகிறேன்" அப்படிங்கும்போது, "சீதா வா, நம்ம கிளம்பலாம்" அப்படிங்கிறாரு அருண். "எங்கே கிளம்ப சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "நம்ம வீட்டுக்கு தான்" அப்படிங்கிறாங்க. "அது உங்கள் வீடுன்னு சொல்லுங்கள், இனிமேல் நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் வரமாட்டேன்" அப்படிங்கிறாங்க. உடனே "சீதா, என்ன சீதா இப்படி பேசுகிற, நீயும் நானும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்" அப்படிங்கும்போது, "நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். என் குடும்பத்தை உங்கள் குடும்பமாக நினைப்பீங்க அப்படின்னு நினச்சி தானே நான் உங்களுக்கு கல்யாணம் முடித்தேன். எங்கள் மாமாலாம் ஒரு ஆளா, இந்த சாதாரண டிரைவர் அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதாங்க எங்கள் வீட்டில்" அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறீங்க. எங்கள் மாமா என்னை கூப்பிட்டு வர்றதுனால நீங்கள் பண்ணதை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். இல்லை அப்படின்னா நான் காலத்துக்கு எங்கள் மாமாவையும் எங்கள் அக்காவையும் நான் தப்பாக நினச்சிக்கிட்டே இருந்திருப்பேன். எங்கள் அக்கா மனமும் என் மனமும் ரொம்ப வாடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து உங்க கூட வாழ்ந்தாலும் கூட நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட எங்கள் மாமாவுக்கு எதிராக தான் இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டியது வரும். தயவுசெய்து தரோம், நீங்கள் கிளம்புங்க" அப்படிங்கும்போது, "ஓ, முத்து வந்து உனக்கு வந்து எல்லா வகையிலும் இப்போ சிறப்பாயிட்டான்ல. ஒரு காருக்கு இப்போ 2 கார் வச்சுருக்கான். அதுபோக உங்கள் அக்கா டெக்கரேஷன் வேலைலாம் எடுத்து செய்கிறாங்க. ஆரம்பத்தில் உங்கள் அக்கா டெக்கரேஷன் வேலை செய்கிறதுக்கு கையில் பணம் இல்லாமல் இருக்கும்போது நான் தான் கொடுத்தேன். ஏன்னா அதுக்கு நீங்கள் வட்டியும் தரல, ஒன்றும் தரல" அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, "உனக்கு தேவை வட்டி தானே, எவ்வளோ தரேன்னு சொல்லு, நான் தரேன்" அப்படிங்கிறாங்க. ஊர் உலகத்தில் என்னவோ அதை தர சொல்லுங்கள்
அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, மாமா கொடுத்துடலாம் மாமா, அவர்கிட்ட சொல்லிடுங்க, இன்னும் 2 நாளில் சம்பளம் வரும் அப்படிங்கும்போது, உன் சம்பளத்தை வாங்கி தான் உங்கள் மாமன் கொடுக்கணுமா, என் மாமன்கிட்ட காசு கிடையாதா இவ்வளோ பில்டப் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதாவுக்கு சரியான கோவம் வருதுமா, மாமா இவர் இருக்க இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, சீதாங்க பாரு அப்படின்னு சொல்லி முத்து பேச ஆரம்பிக்காரு. எனக்கோ அவையோ உங்கள் அக்காவுக்கு அவையோ இந்த அருண் நீ வெறுக்க வேண்டாம், அவர் தான் உன் வாழ்க்கை, அவர் இப்படி இருக்கார் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். நானோ அருணோ இப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கோம். ஆனால் உங்கள் அக்கா கடந்த காலங்களில் உனக்காக உன் கூடயே இருந்திருக்கா, உனக்கு ஒரு தாயாக இருந்திருக்கா, நீங்களாம் ஒன்றா பிறந்த பிறப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா எனக்கு நல்லாவே புரியுது மாமா, நம்ம கிளம்பலாம், இதுக்கு மேலே இந்த அருண் இருக்க இடத்துல நான் இருக்க விரும்பல அப்படிங்கும்போது, சீதா என்ன சீதா நீ அம்மா உன்னை எவ்வளோ அளவுக்கு நேசிக்காங்க, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, அருண் தயவுசெய்து இதை அப்படி சொல்லாதீங்க, பாசம் மட்டும் வச்சுருக்கேன்னு சொல்லாதீங்க. நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோன்னா அவங்க யாரை நேசிக்காங்களோ அவங்களையும் நம்ம நினச்சிவோம் ரொம்ப விசுவாசமாக நேசிப்போம். இதுதான் உண்மை. நான் நேசிக்கக்கூடிய என் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கலை அப்படிங்கும்போது நான் உங்களோட பயணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுபோக இன்றைக்கே எப்படி இருக்கீங்க, இன்னும் வருகின்ற காலங்களில் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இனிமேல் பட்டு நான் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிறேன். நானும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச உழைப்பை உழைச்சி என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன். மாமா கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லடி அருணை பற்றிய உண்மையை உனக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்தவரை தவிர உன்னையும் வீட்டுக்காரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கடுகளவு கூட அவருக்கும் எனக்கும் என்ன இல்லை அப்படிங்கும்போதேக்கா, நீங்கள் 2 பேரும் பிரிக்கலை, நானாக தான் பிரிஞ்சு வரேன். இனிமேல் எப்படி பண்ணி முறைப்படி இப்படி இனிமேல் நான் பிரிஞ்சுக்கிறேங்க்கா. இல்லைக்கா நானும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கியா, இல்லை நான் வேறு எங்கேயும் போகணுமா அப்படிங்கும்போது, என்ன சீதா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, பேசாமல் அம்மா வீட்டுக்கு வண்டியை விட சொல்லுக்கா அம்மா அப்படின்னோடனே, சீதா இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. இதாங்க என் முடிவு, வேறு முடிவு எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, அங்கே எத்தனை நாள் உனக்கு சோறு தராங்கன்னு பார்ப்போம். அதுபோக அந்த வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஃப்ரீயாக இருக்க முடியாது. நம்ம வீட்டில் நல்ல வசதி இருக்குது, அங்கே என்ன இருக்குது, ஒரு ஃபேனில் தான் தூங்கணும். நம்ம வீட்டில் நீ ஏசியில் தூங்குவ, மறந்துடாத. அதுபோக எங்கள் அம்மா உன்னைய பார்த்து பார்த்து அப்படி எனக்கு வேணுங்கிறத சமைச்சு தருவாங்க. உங்கள் வீட்டில் அப்படிலாம் நடக்குமா? 10க்கு 10 ரூம்பு, அந்த 10க்கு 10 ரூமில் இருக்கிறதுக்கே சங்கடம். அதில் உனக்கு நீ பிடிச்சமான சாப்பாடு, உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கி தர முடியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, எது இருந்துச்சோ இல்லையோ அந்த வீட்டில் தான் நான் இருந்தேன், நான் கிளம்புறேன், அம்மா கார் எடுங்க அப்படின்னோடனே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அருணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த முத்து நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் சீதாட்ட சொல்லி நம்மளுக்கு எதிராக திருப்பிட்டானே. அதுபோக சீதா நம்ம தானே வேணும்னு வந்திருக்கணும். இந்த முத்து சொல்றதை கேட்டுட்டு போனால் முத்துக்காக பஞ்சாயத்து எனக்கு தானே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சரியான கடுப்பாகுது. முறையாக போய் தண்ணி சாப்பிட்றாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் இங்கே இருக்கேன், எனக்கு சுத்தமாக முடியல, நீ வீட்டில் கொண்டு விடு அப்படிங்கிற. அருண் என்ன அருண் தண்ணி சாப்பிட்றதே சரி கிடையாது அப்படி இப்படின்னு எல்லாரையும் சொல்லுவேன். நம்ம பார்க்குற வேலையே அந்த மாதிரி, ரோட்டில் போகிறவனையும் வரவனையும் தப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்லுவேன். நீனே இப்படி இருக்கியே அப்படிங்கும்போது அருணை கொண்டு வீட்டில் விடுதாங்க. உடனே அருணம்மா, டேய் சீதா இவ்வளோ நேரமாக வரல, உனக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, என்னடா நீ இப்படி வந்திருக்க அப்படிங்கும்போதும்மா, இன்றைக்கி இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஆயிடுச்சுமா, சீதா அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படிமா, அதான் ஃபோனே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நினச்சேன்னா ஃபுல்லாக என்ன தெரியாதும்மா, நான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இப்படின்னு நினச்சின்னு தெரியும் அப்படிங்கிறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு பெட்ரூமில் கொண்டு விடுதாங்க. உடனே என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்ன நடந்தால் நீ இப்படி பண்ணுவியடா, இப்படி பண்ணுறவங்களையும் உனக்கு பிடிக்காது, நீ பண்ணவே மாட்டியடா, இப்படி ஏன்டா வந்த, என் மருமகளை எங்கடா அப்படிங்கும்போது, உங்கள் மருமக இப்போ மருமகளை இல்லை, அவள் வீட்டுக்கு போயிட்டான், இன்னும் வரமாட்டாளாம், நான் வேண்டாமா அப்படிங்கும்போது, என்னடா அருண் நீங்கள் 2 பேரும் விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க, சீதாவை தான் நீ கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தேன், நானும் அதுக்கு ஒரு காரணம் தான், ஆனாலும் சீதா எப்படிடா விட்ட அப்படிங்கும்போது, நான் எங்கே சொல்லி பார்த்தேன் கேட்கல, அந்த முத்து தான் முக்கியங்கிறா அப்படிங்க. என்னடா பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம் என் மாமன் தான் முக்கியமா, புருஷனா முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் அருண் நீ போய் தூங்கு, பேசுகிற பேச்சு சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே அருணோட ஃப்ரெண்டு போய்ட்டு வரமான்ட்டு கிளம்பிடுறாரு. இங்கே அருணம்மாவுக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. சீதா கால் பண்ணுறாங்க, எடுக்கலை. மீனா கால் பண்ணுறாங்க, மீனா எடுத்துடுறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீனா சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, என்னத்தை சொல்ல, உங்கள் பையன் உங்கள்லேருந்து சீதாவிலேருந்து என்னையிலேருந்து எல்லாரையுமே என் வீட்டுக்கார எதிராக ஆள் அப்படிங்கிற அளவுக்கு நம்ப வைக்க பார்க்காரு.
என் வீட்டுக்காரர் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாரு. அது சீதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சீதாவால் தாங்கிக்க முடியல. சீதாவுக்கு இப்போ 2 நாள் வருத்தம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்துட்டு அப்படி வந்துடுவா, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கம்மா. உங்கள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கா. அந்த அருண் மேலேயும் பாசம் அதிகம் தான் வச்சுருக்கா. ஆனால் அருண் உண்மையாக இல்லை அப்படிங்கும்போது வந்து ரொம்ப மனச்சங்கடத்தில் இருக்கா சீதா. அது மட்டும் என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. நானும் ஒரு பொம்பளை அழுத்தனமாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு தாம்மா கஷ்டமாக இருக்குது. நான் அருண் சைடில் நிற்கிறதா, சீதா சைடில் நிற்கிறதா, பொதுவாக நிற்கிறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இருந்தாலும் நான் அருணோட அம்மையாக போயிட்டேன். என்ன பண்ணுறது? சரிம்மா 2 நாள் கழித்து நீ ஒரு புத்திமதி சொல்லி அனுப்பிவிடுமா அப்படிங்கும்போது, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே முத்து வந்து கேட்குறாரு, யார் ஃபோன் பண்ணா அப்படிங்கும்போது, அருணோட அம்மா தான் அப்படிங்கும்போது, பாவம் அவங்க வயசான காலத்தில் அவங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீதாவாய் வீட்டுக்கு அனுப்பிவிட பாரு மீனா அப்படிங்கும்போது, நான் அப்படி தாங்க நினைக்கிறேன். சீதாவே போக மாட்டேன்னா என்ன செய்ய முடியும்? அம்மாவே ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குடி. ஆனால் சீதா இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் குறையா தெரியல. அருண் நல்லவர்னு நினச்சேன் நான். ஆனால் மூத்த மாப்பிள்ளை இவ்வளோ குறை சொல்லி மூத்த மாப்பிள்ளை ஒரு ஆள் கிடையாதுன்ற மாதிரி பண்ணால் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். என் அம்மாவா இங்கே இருக்கட்டும், யார் என்ன சொன்னால் நான் பார்த்துக்கிட்டு தானே எங்கள் அம்மாவே சொல்லிட்டு அப்படிங்கும்போது, சீதாவை 2 நாளில் அவளுக்கு சரியான அவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியானவொன்னே வீட்டுக்கு அனுப்பிவிடு அப்படிங்கும்போது, சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா வழக்கம் போல் புறப்பட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. அங்கே அருண் வந்து சீதாவை பார்க்க உட்காந்துருக்காரு. உடனே சீதா அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நான் அவன் வீட்டுக்காரன் மறந்துடாத அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியுதுங்க, நான் தான் அவங்க வீட்டுக்காரியாக அவங்களுக்கு நினப்பு இல்லை, என் வீட்டில் உள்ளவங்க உறவானவங்களுக்கு நினப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க நினைக்கணும், எனக்கு வேலை இருக்குங்க அப்படிங்கும்போது, எனக்கு என்ன வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன், எனக்கு டியூட்டி தான், லீவ் போட்டு வந்திருக்கேன், உன்கிட்ட பேசணும், வீட்டுக்கு கிளம்பு, எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, எங்கள் அக்கா ஃபீல் பண்ணுவாங்க, எங்கள் மாமா ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் நான் ஃபீல் பண்ண கூட நீங்கள் நினைக்கிறல்ல, நினைக்காமல் நீங்கள் நினச்ச ஆட்டத்தை ஆடினீங்க. அதை நானும் அப்படி நம்பிக்கிட்டு எங்கள் அக்காட்ட என்னெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நீங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க சரிதானே, உங்கள் பிளானுக்கு நாள் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சீதா உன் மாப்பிள்ளை ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூட வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க. உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. அருண் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க மத்தியில் வந்து என்ன நீ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க சீதா, நல்லா யோசி. எங்கள் அம்மா 2 நாளில் நீ வந்துடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ 2 நாள்லையோ 3 நாள்லையோ எத்தனை நாள் கழிச்சுனாலும் வா, ஆனால் நான் மட்டும்தான் முக்கியம் உனக்கு. அந்த முத்து கிடையாது, அவன் சாதாரண டிரைவரு, அவனை வச்சு உனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது என்ன அப்படிங்கும்போது, அருண் நான் ஒன்று சொல்லுதுன்னு கேட்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் காக்கி சட்டைக்காரன், நான் நினச்சா யார்கிட்ட எப்படி பேசணும் ஏது பேசி நீ கனியை வைக்க தெரியும் எனக்குன்னு சொன்னீங்க எங்கள் மாமாட்ட பேசும்போது. அப்போ என்னைய லவ் பண்ணுதுன்னு சொன்னதும் என்னை ஏமாத்துறங்கிறதுக்கு தானா அப்படிங்கும்போது, என்ன சீதா அப்படி சொல்கிற, நான் உண்மையிலே உன்னை விரும்புதேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாக விரும்புகிறவங்க யாருமே வந்து விரும்புகிறவங்க குடும்பத்தை அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு இப்போ வந்து முத்து தான் பெருசாக தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்போவுமே எங்கள் மாமா தான் எனக்கு பெருசாக தெரியும், நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே அருணுக்கு சரியான கோபமாயிருது. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் சட்டி சாமான் எல்லாத்தையும் போட்டு நொறுக்குதாரு. உடனே அவங்க அம்மா பார்த்து என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குமா, அந்த சீதா ஓவராக பண்ணிகிட்ருக்கா, வேலை செய்த இடத்துக்கு போனேன், கஞ்சி கோழியாக இல்லாத இவ்வளோ கல்யாணம் முடிச்சது என்னோடய மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற, என்ன அவங்க என்ன சாப்பாட்டு வழி இல்லாமையாக இருக்காங்க, இப்படிலாம் பேசாத அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படி தான் பேசுவேன், பெரிய பெரிய பணக்காரங்களாம் எனக்கு பொண்ணு தரேன்னாங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம சொந்தத்தில், ஆனால் சொந்த பந்தம் வேண்டாம் நீங்கள் சொன்னீங்க, சரி இவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை கல்யாணம் முடிப்பான்னு சொன்னோன்னே எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணேன், இப்போ ரொம்ப ஓவராக பேசுகிறேன், அந்த முத்து தான் பெரிய ஆளாக நான் எப்படிமா ஏற்றுக்க முடியும் அப்படிங்க. டேய் சொன்னாலும் சொல்லாட்டில் அந்த முத்து தம்பி தான் பெரிய ஆள், உனக்கு செவலப்பாடி, உனக்கு வயசுக்கு மூத்த ஆள், 2வது அந்த குடும்பத்தில் உனக்கு முன்னாடி போனவருடா, அது அவங்களுக்கு பெருசாக தான் தெரியும், நீனும் அதை ஏற்றுக்க வேண்டியதானே, உனக்கு அண்ணன் மாதிரி தானே அப்படிங்கும்போது, இப்பேர் பட்டவன் இப்படி ஒரு சண்டியன், இப்படி ஒரு படிப்பு இல்லாதவன், இப்படி ஒரு கார் டிரைவரு, இவனெல்லாம் நான் அண்ணனை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ காக்கி சட்டைக்காரனாக இருக்க, உங்கள் அதிகாரிக்கு கார் ஓட்டினா நீ ஓட்ட மாட்டேடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது வேலைம்மா அப்படிங்கிறாங்க. இது வேலை தான்டா, நீ அதில் வேலை செஞ்சு சர்க்காரில் 2 ரூபா காசு வாங்குது, அவன் தனியார் 2 ரூபா காசு வாங்குதான், 2ம் குடும்பத்தை பார்க்கறதுக்கு தான், தேவையை பூர்த்தி பண்ணதுக்கு தான், மற்றபடி எல்லா ஆளும் ஒரே ஆள் தான்டா, அதை புரிஞ்சுக்க. இந்த மாதிரி சனம் கொடுக்குற பணத்தை வச்சு தானே உனக்கு சம்பளம் வருது, அப்போது அந்த ஆளுக்கு தானே பெரிய ஆள், நீ நினைக்கிற மாதிரி தலை கௌரவம் யாருக்கு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் 1000 சொல்லுங்கள்,
அந்த முத்துலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசி உன் வாழ்க்கையை அவன் பார்க்காத அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. என்ன அருண் லீவுன்னு சொல்லிட்டு லீவுன்னா இப்போ பாதியிலே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை சார் எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அருண் ஏற்கனவே நீ டென்ஷன் பண்ணி இதில் உனக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, அதை ஏன் சார் கேட்குறீங்க, என் சோளப்பாடி சுத்தமாக படிக்கலை, அவன் வந்து என் குடும்பத்துக்கு ஒரு கேம் ஆடுதான் அப்படிங்கும்போது, அருண் நீ காகிச்சட்டக்காரனாக இருக்க, உன் சோளப்பாடியை வழி கொண்டு உனக்கு தெரியாதா அப்படிங்க. வழியை தெரியும் சார் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துக்கார கார்த்தி ஓட்டிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் அருண் வேலை பார்த்துட்ருக்கும்போது கார்த்தி வர்றாரு. வந்த உடனே சரி பேப்பர்லாம் தெரியா இருக்கா அப்படிங்க. இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு பேப்பராங்க என்ன சார் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு பேப்பராங்கங்கிறீங்க, நான் தான் இப்போ தந்தோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எனக்கு தரலை அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, முத்துக்கும் உங்களுக்கும் ஆகலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பண்ணுறீங்க சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் அதெல்லாம் பேச விரும்பல, எனக்கு வந்து பேப்பர் ஒன்றும் இல்லை, காரை விட்டுப்போம் அப்படின்னு சொல்லி காரை விட்டு ஃபைன் எழுதிடுறாங்க. உடனே முத்து கிளம்புனா, முத்து நான் எல்லா பேப்பரும் வச்சுட்டு தான் காரை விட்டு போனேன், அவன் சோளப்பாடி வண்டி நிப்பாட்டிட்டு என் பேப்பரெல்லாம் கழிச்சு போட்டார், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி அழுதார். நீ கார்த்தி வந்துரு அப்படிங்கும்போது, என்ன முத்து நீ உடனே வா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என்னால் தான் வந்து சீதாவோட வாழ்க்கை வம்பா போச்சுன்னு சீதா சொல்லிகிட்டு இருக்கா, காரே போனாலும் பரவாயில்லை, சீதாவும் அருண் நல்லா இருக்கட்டும், அவன் என் மேலே உள்ள கோதலை தான் பண்ணுறான், என் வண்டியை நீ ஓட்டுறது நல்லாவே தெரியும், அதனால் பண்ணுறான், அதை எப்படி பண்ணணுமோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி நேரம் வைக்கல போய் பார்க்காங்க. அப்போ அவர் உயரதிகாரிட்ட பேசி, சார் இங்கே பாருங்கள் எல்லாமே இருந்திருக்கு, அங்கே கேமரா கூட இருக்குது, அங்கே பாருங்கள் அது இவர் தான் பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு அப்படிங்கும்போது, அருண் ஏன் இப்படி பண்ணீங்க வச்சிங்க அப்படிங்கும்போது அருணுக்கு வந்துட்டுருக்காரு. இப்போ கூட முத்து ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் ஓனரு, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, அந்த அருண் என்ன செய்யணுமோ செய்கிறோம் அப்படிங்கும்போது, வேண்டாம் சார் அவர் வேணால் என்னை சோளப்பாடியாக ஏற்றுக்கிடாமல் இருக்கலாம், நான் ஏற்றுக்கிறேன், என் மேலே உள்ள கோவத்தில் பண்ணுறாரு, இனிமையாவது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அவர் நிறைய படிச்சிருக்கேன், பெரிய வேலை பார்க்க என்னால் தான் முடியும், மற்றவங்களால முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. எல்லாராலையும் எல்லாம் முடியும், அதுக்கு முயற்சி மட்டும்தான் பண்ணணும், நான் முயற்சி பண்ணுவேன், நான் 2 காரு தான் வச்சுருக்கேன்னு ஒரு மாதிரி நினைக்காரு, இந்த 2 காரும் 2000 காராக மாற்ற முடியும், என்கிட்ட உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது, கண்டிப்பாக உழைப்பேன், என் பொண்டாட்டியும் டெக்கரேஷன் விளையாடுறது பெரிய ஆசை தான், நாங்கள் என்றைக்காவது முன்னேறி காட்டுவோம், ஒன்றுமில்லாத ஆட்கள் வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாக வரும், எப்படி ஒதுக்கி போட்ட குப்பை வந்து கோபுரமாக உயரும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு காலம் உயரும் சார் அப்படிங்கும்போது, சரி தம்பி இந்த தன்னம்பிக்கை தான் பெருசு, என்ன இன்றைக்கி வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டவங்க தான், நீ கிளம்பு தம்பி அப்படிங்காரு அருணோட பெரிய அதிகாரி சொல்லுறது கேளு யாருன்னு சரியாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இந்த விஷயத்தையும் மீனா வந்து சீதாவை சொல்லிடுறாங்க. சீதாவுக்கு மேலும் வெறுப்பாயிடுது, இந்த அருண் வீட்டு பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அருண் கால் பண்ணுறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க அருண் அப்படிங்கிறாங்க. என்ன நீ நான் பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் இனிமேல் அப்படி தான் பேச முடியும், நீ 3வது ஆள் தானே, எனக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு ஆயிடுச்சு, எங்கள் மாமாவை எதுக்கு நீங்கள் வந்து எதிராக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, என்னால் அந்த உங்கள் மாமனால் தானே இன்றைக்கி நம்ம 2 பேரும் விலகி நிற்கோம், அதுக்கு உங்கள் மாமன் தானே காரணம், உன் மாமன்கிட்ட 2 கார் இருந்துச்சு, ஒரு காரை நான் வந்து ஒன்றத்துக்காக ஆக்கலான்னு பார்த்தேன், உங்கள் மாமன் சுதாரிச்சுக்கிட்டான், அடுத்தாப்புல இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் அருண், எங்கள் மாமாவுடைய கோபத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையை நீங்கள் மீற வச்சிடாதீங்க, அப்படி மீறினீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க, நீங்கள் காய்ச்சட்டக்காராக இருக்கலாம் யாராக இருக்கலாம், எங்கள் மாமா கோபத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுமே இல்லை, எப்படி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருண், இங்கே பாரு நான் யாருன்னு உனக்கே தெரியும், நீ என் பொஞ்சாதி அப்படின்னு மறுவாதி கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் மாமா அப்படி பண்ணிவிடுவாங்க, உங்கள் மாமா பண்ணு நான் பார்த்து விடுதேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் இனிமேல் எங்கள் மாமாட்ட இடைஞ்சு பண்ணிங்கன்னா சீதாவோட புருஷனாக பார்க்காதீங்க மாமா நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் டார் ஆயிடுவீங்க, டங்கு வாரி பிஞ்சு போகும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அருணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து சீதா இப்படி ஃபோன் பண்ணி பேசிட்டாலேன்னு மனசுக்குள்ள ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்போது மீனா வந்து பொன்னியம் கோயிலில் இருந்துட்டு சீதா கால் பண்ணுறாங்க. சீதா பொன்னியம் கோயிலில் இருக்கேன், நீ வேலையை முடிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வராங்க. அப்போ என்னக்கா இங்கே வர சொன்னியே அப்படிங்கும்போது, இல்லை அருண் கூட சேர்ந்து வாழதை பற்றி நீ என்ன முடிவு எடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கேங்க, அருண் வந்து மாமா சொல்கிறத மாதிரி திருந்த போகிறதே இல்லை, திருந்தாத ஜென்மம் வாழ்ந்தென்ன பயனும்பாங்க, இங்கே திருந்த வாய்ப்பே இல்லை, அவர் கூட வாழ்வதில் எனக்கு பயனாக இருந்த மாதிரி தெரிலக்கா,
அதனால் நான் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, நீ அம்மாவையோ சத்யாவை பற்றி நினச்சி பார்த்தியா? நாளைக்கு சத்யாவுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், துணை வேணும். அப்போ நீ அந்த வீட்டில் இருக்கையில் வந்து சத்யாவும் மனசங்கடப்படுவான், அம்மாவும் மனசங்கடப்படும். அது போக அக்கம் பக்கத்தினர் வந்து கேட்காங்களாம் வைக்காங்களாம் அப்படிங்கும்போது, ஏக்கா சுச்சத்தார் கேட்க தான் செய்வாங்க, அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாதுக்கா. அவரே முன்னாடி 1000 அழுக்கு இருக்கும், அதை அவங்க பார்க்க மாட்டாங்க, துடைக்க மாட்டாங்க. அடுத்தவங்கள குறையா பேசுவாங்க, இது உலக இயல்பு தான். அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கும்போது, இல்லைடி கொஞ்சம் யோசி அப்படிங்கும்போது, இல்லை நான் அதை பற்றி யோசிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறாங்கன்ட்டு போயிடுறாங்க. சீதாவோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி மீனா சொல்லிடுறாங்க, ஏம்மா நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், சீதா வந்து அவள் தெளிவாக இருக்கா, வேறு வழி தெரியல, நான் வந்து முறைப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம்மா, நம்ம ரொம்ப ஓவராக பண்ணால் சீதா ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கும்போது, சரிடி நான் எதுவும் கேட்கல அப்படிங்கிறாங்க. சீதா வீட்டுக்கு போகிறாங்க. உன்னை அம்மா கேட்குறாங்க, என்னடி அக்காவை பார்த்தியா அப்படிங்கும்போது, அவன் அம்மா கோயிலில் பேசணும் வச்சோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வேலை முடிச்சு வந்திருக்கா, ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இங்கே அருணுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, சீதாவை நினச்சி. ஒழுங்காக சாப்பிட்டாலாம் வச்சாலான்னு தெரில. நம்ம வேறு முத்தை வந்து அந்த வீட்டிலேருந்து நகட்டணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ சொன்னோம், அது சீதா வேறு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே சீதா வீட்டில் புசுக்குன்னு விழுந்துருந்தாங்க. விழுந்தோடனே சத்யா வந்து ஃபோன் பண்ணுறாப்புல. அவங்க அம்மா கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. உடனே என்னடா அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போனேன் அப்படிங்கும்போது, இல்லைடா நாளைக்கு ஒரு ஆஃபர்னு சொன்னாங்க, அதை சரி பண்ணதுக்கு ஆட்கள்கிட்ட சொல்ல போனேன். சீதா இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டம்மா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம்மா ஆஸ்பத்திரி தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆஸ்பத்திரி போகிறாங்க. சிரிக்காங்க, என்னங்க என் மோளை கொண்டு வந்துருக்கு நீங்கள் சிரிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி, சீதா மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது மாசமாக இருக்காளா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். உடனே ஃபோன் பண்ணி சொல்லணுமேன்னு சொல்லி அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, மாப்பிள்ளை சீதா மாசமாக இருக்கா, பழசெல்லாம் மறந்துட்டு பார்க்க வாங்க அப்படிங்கிறாங்க. அதான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துருந்தாங்க. இங்கே சீதா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. சீதா அப்படின்னு பக்கத்தில் வராங்க. உங்களை யார் வர சொன்னா அப்படிங்கிறாங்க. நீ வந்து மாசமாக இருக்க, நான் அதை கேட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கும்போது, சீதா பழசெல்லாம் மறந்துடுமா, வீட்டுக்கு வாமா அப்படிங்கும்போது, அத்தை நான் வந்து அங்கே வரல அத்தை, என்றைக்குமே நீங்கள் எனக்கு அத்தை தான், வகுத்தில் வளர்றாத நான் வளர்ப்பேன் என்ன, ஆனால் வந்து என்ன செய்ய மாட்டேன், அங்கே வர மாட்டேன் அப்படிங்கும்போது, சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, நீ அங்கே இருந்தால் தானே உனக்கு மறுவாதியாக இருக்கும் அப்படிங்கும்போதுமா, அப்போ நான் நீனும் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லாடி அப்படிலாம் சொல்லலை அப்படிங்கும்போது, அருண் நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கும்போது, சீதா இதான் முடிவு அப்படி தான் முடிவு அப்படின்னோடனே அருணுக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. முதல்ல ஒரு ஆளாக இருந்தால் இப்போ 2 ஆளாக இருக்கா, அங்கே போனால் ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டாளா, வைக்கவும் மாட்டாளா, அது வேறு வேலைக்கு போயிட்டுருக்கான், இந்த முத்து நம்மளுக்கு எதிராகவே திருப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் முத்து மேலே ரொம்ப கடுப்பாக இருக்குது. அன்னைக்கு போய் தண்ணி சாப்பிடுவார், ரொம்ப ஓவராகிடுது. அப்போ முத்து ஃப்ரெண்டு செல்வமும் அங்கே தண்ணி சாப்பிட போகிறாரு. அங்கே பார்த்துட்டு, டேய் முத்து கொஞ்சம் எவ்வளோப்பாடி எப்படி இருக்காருன்னு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கோம் பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு, அவனடா அது அப்படிங்கிறான். ஆமாடா, பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காப்புல, உன்னை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருக்காப்புல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, அதுபோக உன்னை விடவே மாட்டேன், வைக்கவே மாட்டேன், என் முஞ்சாதி மாசமாக இருக்கா, அப்போ கூட இங்கே வர மாட்டாக்கா, அந்த முத்து பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கா, வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அது போக உன்னையும் சீத்தாவையும் ஒரு மாதிரி பேசுகிறாப்புல, இணைச்சி பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால் நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கும்போது, முத்து நீ நான் இதை சொல்லக்கூடாது, ஆனாலும் தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிறாங்க. டேய் இந்த விஷயத்த தயவுசெய்து சீத்தாட்ட ஏன் மீனாட்டே சொல்லிடாத, அவங்க மன சங்கடப்படும், அருண் எவ்வளோ சீப்பாக இருக்கான் பார்த்தியா, சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட பேசுகிறாங்க. மீனா சீதா மாசமாக இருக்கா, எப்படியாவது பேசி வீட்டில் கொண்டு விடணுமே அப்படிங்கும்போது, ஏங்க அங்கே போகவே மாட்டேன், அங்கே போனால் நான் என்னத்தையா பண்ணிவிடணுன்னா என்னங்க செய்ய முடியும், அதனால தாங்க எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, முதல்ல ஒருத்தியாக இருந்தால் இப்போ 2 பேர் ஆகிட்டா, கோபத்தில் வேறு மாசமாக இருக்கா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கதே விஜயா கேட்டுறாங்க, ஓ அவன் மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைட்ட, ஏங்க இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் மாதமே தாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்டால் விஜயாட்ட அண்ணாமலை, இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன் அப்படிங்கும்போது, ஏங்க இந்த வீட்டில் கல்யாணம் ஆகி எல்லோரும் 2 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, ஒரு நல்ல செய்தியே இல்லை, ஆனால் மற்றவங்களும் நடக்க தான் செய்யுது, நல்லெண்ணெய் இருக்கணும்ல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், ஏன் மனோஜ் நல்லெண்ணெய் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவனுக்குலாம் நல்லெண்ணெய் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லெண்ணெய் இருக்க போய் தானே ஒவ்வொருத்தராக வந்து
எனக்கு டிவி தாங்க, வாஷிங் மிஷின் தாங்கன்னு சொல்லி ஓசியில் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்டா ஓசியில் வாங்கிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. அதை யாருன்னு மனோஜ்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் வெளியே வாடா அப்படிங்கிற. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீ ஓசியில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கொடுக்கியாமே அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்கேம்மா கொடுக்கேன் அப்படிங்க. டேய் யாரோ வாங்கினாங்களாம்மா அப்படின்னு முத்தை பார்க்குறாங்க. டேய் இதை எதுக்குடா சொன்னேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை என்னது முத்து எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போதேப்பா, இவன் கடையில் 2 புருஷன் பொண்டாட்டி வந்து வேலை பார்த்தாங்கல்லப்பா, இங்கே கூட வந்து ஒரு பொம்பளையால் சமைச்சிச்சு அப்படிங்கிறாம்மா. அவங்க வந்து மனோஜ் வந்து அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் தப்பாக நடந்துட்டேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொன்னால் இங்கே பார்லரமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களாம். அப்படிங்கும்போது ஏன் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்கிற, முத்து சொல்லு தானே சரி போதானே செய்யணும் அப்படிங்கும்போது, இப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அதையும் சொதப்பிட்டான்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேமராவை எடுத்துட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சிரிக்கிற பார்த்தியாப்பா, இப்படி தான் இருக்கான். அவங்க முதல்ல வந்து டிவியும் ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இவன் கேமராவை பார்த்துட்டு 2 ஏசி ஆகிட்டு போயிருக்காங்கப்பா. அடுத்தாப்புல இதை வச்சு வியாபாரம் பண்ணாலும் பண்ணுவாங்க. இவனெல்லாம் நீ நம்புறான்னா கடை வந்து இவங்ககிட்டே இருக்காதுப்பா. ஏற்கனவே கடன்காரங்க கடத்தை தரலன்னா அவ்வளோதான் இவ்வளோதான்ட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சும்மா ஓசியில் பொருள் வாங்கிட்டு போனாங்கன்னா அவ்வளோதான், இவன் போண்டியாக போயிடுவான். அதுபோக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டிகிட்டு இருக்காங்க மொத்தமாக பொருள் தருவான்னு. அவங்களுக்கும் கொடுக்க போகிறதில்லப்பா. கடைசியில் எல்லோரும் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. வீட்டில் உள்ள பொருளை தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, என் வீட்டில் இருக்க பொருளை கரெக்டாக கொடுக்கணும், அதெல்லாம் மனோஜ் கரெக்டாக இருப்பான் அப்படி. கரெக்டாக இல்லைன்னா ஆள் வந்து கரெக்டாக ஆயிடுவான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது டேய் உன் வீட்டில் 1000 உரி பொண்டாட்டி வீட்லேயே அதை முதல்ல பாரு. அந்த சீதா இன்னும் என் அம்மா வீட்டில் தானே இருக்கா, அதை கொண்டு கூட பாரு அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டுக்கு அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை முத்துட்ட சொல்கிறாங்க. டேய் உங்கள் அம்மா இது எப்படி இதில் கரெக்டாக தான் பேசியிருக்கா, சீதாவையும் சீதா மாப்பிளையும் ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடிய வழியை பாரு அப்படிங்கும்போதேப்பா, அதுக்கு நான் என்ன வழி இருக்குன்னு பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். சீதா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காப்பா, யாருன்னு கூட வாழ மாட்டான் வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டே சீதா கோவத்தில் இருக்கா, அப்படி தான் இருக்கும், இல்லை சரி பண்ணணும். உனக்கும் அருணுக்கும் பிடிக்கலன்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட பேச்சை குறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அருணை பார்த்து பேசுறதுக்கு மறுநாள் முடிவெடுக்காரு. மறுநாள் காலையில் அருணை பார்க்க போகிறாரு. அருணுக்கு சரியான டென்ஷன் ஆகிறாரு. ஒன்று யாருங்க வர சொன்னா அப்படிங்கும்போது, சாருங்க பாருங்கள் இது உங்கள் சேதம் கிடையாது, யாருனாலும் வரலாம் போகலாம், ஆனால் நான் பார்க்க வந்தது உங்களை தான், உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்டலாம் தனியாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு அருண். எனக்கு பேச நிறைய இருக்குது, நான் பேசும்படி நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் உங்களை சத்தியம் பண்ணி தரேன், சீதா வீட்டுக்கு நான் போக மாட்டேன், வைக்க மாட்டேன், நீனே அங்கே வந்து பெரிய ஆளாரு, தப்பு கிடையாது. என்ன நான் பேசுனது சீதாவுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், ஆனால் நீ ஒன்று செய்யணும், நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் போட்டு நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். அதுபோக நான் குடும்பமாக பார்ப்பேன், முத்துட்டு நல்லா பேசணும்னு பேருக்கு சொன்னால் போதும், சீதாவுக்கு மனசு இறங்கிடும், சீதா வந்துடுவா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா கூட வேலை பார்க்குற ஒரு பிள்ளையோட அண்ணனும் இந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க. அவர் வந்து இவங்க முத்தும் அருணும் பேசிக்கிட்டதை ஃபோன் பண்ணி சீதாவுக்கு சொல்லிடுறாங்க. இது தெரியாத அருண் வந்து சீதாட்ட போய் வீட்டில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் முத்துக்கிட்ட நான் நல்லா பேசுவேன், நான் பண்ணது தப்பு தான், நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், சீதா வீட்டுக்கு வா அப்படிங்கும்போது, ஓ எங்கள் மாமா வந்து ஸ்டேஷனில் பேசினோன்னே வந்து உங்களுக்கு மனசு மாறிட்டேனே அப்படிங்கும்போது, உங்கள் மாமா இங்கே வந்து பேசினார் அப்படிங்க, இதுலேயும் பொய்யா அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் மாமன் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல், என்ன இந்த பிள்ளை எனக்குள்ள பிள்ளை தானே, இது உங்கள் மாமனுக்குள்ளே தான் அப்படின்னோடனே சரியான கோபமாகிடுது. என்ன நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை வெளியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்லிடுறாரு, மாமா இவ்வளோ தான் மரியாதை உங்களுக்கு பேருங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா கையை நீட்டுற, ஒழுங்கா கையை முடக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. இங்கே சீதா ரொம்பவே அழுகிறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது சத்யாவோட அம்மா வராங்க. என்னடாச்சு அப்படிங்கும்போது, ஏம்மா மாமா வந்து இப்படி பேசிட்டார் வச்சிட்டாருன்னு போது, சீதா கவலைப்படாத அப்படிங்கும்போது, இல்லைம்மா இப்பேற்பட்ட மனசு கூட நீங்கள் வாழுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் அவர் கூட வாழவே மாட்டேன், என் பிள்ளைய எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ விடிய காலம் வந்து அருணுக்கு கால் பண்ணுறாரு முத்து, ஃபோனையும் எடுக்கலை. இங்கே தான் முத்து மேலே சரியான கோவத்தில் இருக்கார, ஃபோனையும் எடுக்கலை. இங்கே விடிய காலம் சீதாவும் முத்துவும் வந்து சீதா வீட்டுக்கு வர்றாங்க. சீதா அப்படிங்கிறாங்க, மாமா நீங்கள் ஏன் மாமா அந்த அருணை போய் பார்க்கிங்க அப்படின்னா, எங்கள் போய் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் மாமா, என் கூட வேலை பார்க்குறவங்களோட அண்ணன் கூட அங்கே தான் வேலை பார்க்காரு, எல்லாத்தையும் சொல்லிட்டார் நீங்கள் பேசுனதை. அந்த அருண் வந்து அப்படி ரொம்ப நடிப்புக்காரராக இருக்கார், கண்டிப்பாக வந்து அவர் பிள்ளைங்க இருக்கிறனால தான் வந்து என்னை கூப்பிட வந்திருக்காரு, இல்லைன்னா வந்திருக்க விட மாட்டார் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவன் நீ ரொம்ப நேசிக்கான், என் மேலே உள்ள கோவம் இருக்குது,
நான் இந்த வீட்டுக்கு வர்றது, இந்த வீட்டில் நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால தான் பிடிக்க மாட்டேங்குது. நான் இன்னும் வரப்போ குறைச்சிக்கிறேம்மா, நீ சந்தோஷமாக இருந்தால் சரி தான் அப்படிங்கும்போது, மாமா யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம், இந்த வீட்டை உங்கள் வீடாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க, எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எனக்கு பெருசு. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களை வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் இந்த வீட்டில் ஆள் கிடையாதுங்கும் போது நான் ஏற்றுக்கிட்டே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லம்மா. ஏன் எனக்கு எங்கள் அக்கா சோறு போட்டு வளர்த்தா அது மாதிரி என் பிள்ளைய வளர்க்க முடியாதா எங்கள் அக்காளுக்கு அப்படிங்கும்போது, என்னடி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கும்போது, முடியுமா முடியாதாக்கா அப்படிங்க, அதெல்லாம் முடியுண்டி அப்படின்னு, பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. அப்போ மேலும் ஃபோன் பண்ணி அருண் வந்து முத்தை எந்த அளவுக்கு பேச முடியுமோ முத்தையும் சீதாவையும் பேசுகிறாப்புல. சீதாவுக்கு சரியான கோபமாயிருது. இனிமேல் பட்டு சரி வராது அப்படின்னு சொல்லி முத்துமாமாட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மூத்த பக்கத்துக்கு கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. என்ன சீதா நீ இங்கே வந்திருக்க, சவா நான் வீட்டில் கொண்டு விட்டு வரேன் அப்படிங்க, மாமா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த அருண் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அப்படிங்கும்போது, ஏம்மா நீ எப்படியாவது வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருப்பாப்புல, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி மாமா பேசணும், உங்களையும் நீ நினச்சா பேசணும் அப்படின்னா முத்துக்கு சரியான சொல்லுன்னு ஏறிடுது. என்னம்மா சொல்கிற, என்னம்மா சொன்னான் அப்படிங்கும்போது, என் பிள்ளை தானே நீ வச்சுருக்க ஓத்தில், இல்லை அது யார முத்துக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு மாமா அப்படின்னோடனே முத்துக்கு ஒன்றும் ஓடலை. முத்துக்கு சரியான டென்ஷன் ஆகுது. உடனே மாமா அந்த அருண் நீங்கள் சும்மி விடக்கூடாது, ஆனால் அருண் வந்து வேலை பார்க்கும்போது நீங்கள் இது பண்ணக்கூடாது, நானும் வரேன், அக்காவும் வரணும், அக்கா முன்னாடி என் முன்னாடி நீங்கள் வெளுன்னு ஒழுகணுமாம்மா, அதை நான் பார்க்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி அவனுக்கு எப்போ மட்டும் டியூட்டி முடியுதுன்னு மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க. மாமா இன்றைக்கி 12 மணிக்கு முடியுமா அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு மீனாக்கு இங்கே என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரில. இங்கே சீதாவும் முத்து தானே பேசியிருக்காங்க. காரில் ஏறிச்சு மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா வேறு எங்கெங்க போகிறோம், அருண் வீட்டுக்கு போகிறோமா கொண்டு விட போகிறோமா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே தான் அப்படிங்கும்போது அருண் வேலை வீட்டு வந்துட்டு இருக்காரு. அதில் கார் நிற்குது. நின்றோடனே சீதா வேணுன்னே சீதா அப்படிங்கிறாங்க. நீ மனுஷனா வேறு எதுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன சீதா இப்படிலாம் பேசுகிற அப்படி, ஃபோனில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நேரில் ஆள் இல்லாத போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இப்போ எங்கள் மாமாவும் எங்கள் அக்கா இருக்கும்போது ஒரு நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, அப்போ ஆளுக்கு எதால் பேசிகிட்ருக்கீங்களா அப்படிங்கும்போது சீதா அவ்வளோதான் அவங்க மாமாலாம் ஒரு ஆள் நின்று பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது மீனாவுக்கு கோவம் வந்துடுது. என் வீட்டுக்காரை குறைச்சி பேச உங்களுக்கு என்னங்க இருக்குது, என் வீட்டுக்காரன் சாதாரண ஆள் கிடையாது, 2 காருக்கு ஓனரு, அவருக்கும் சொந்த வீடு இருக்குது எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொந்த வீட்டில் உங்களுக்கு இருக்குது, ரூம் கூட கிடையாது, ஹாலில் கட்டில் தானே தூங்குதீங்களா, சீத்தான்ட்டு எல்லாமே சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது, நான் கட்டிலில் தூங்குதேன், கட்டிலெலாம் தூங்குதேன், தரையில் தூங்குதேன், அது என் சௌரியம் என்ன, சீத்தா கூட நீ சேர்ந்து ஒழுங்காக வாழ அப்படிங்குமாம்மா, நான் என் கூட வாழ விரும்பலை, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், என்னையும் உங்களையும் எப்படி பேசுகிறான்னு கேளுங்க அப்படிங்கும்போது, ஐயோ அருணே சீத்தா எனக்கு யார் தங்கச்சி மாதிரி, என் முஞ்சாதியோட தங்கச்சி, நீ என்ன இப்படி பேசலாம் அப்படிங்கும்போது, உண்மையை தானே சொன்னேன், என் மேலே பாசம் இல்லாமல் உன் மேலே பாசம் வந்தால் நான் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை கோவத்தில் வெளுன்னு வெளுக்காரு. இதை இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்தில் ஒரு ஆள் நினைச்சிட்டாரு, வீடியோவும் எடுத்துடுறாரு. இவர் காய்ச்சிட்டக்காருக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இது நம்மளுக்கு எதுக்காக ஆகும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஆள் அவர் ஒரு ஆர்வத்தில் எடுத்து வச்சுருக்காரு. அப்போது நேராக அருண் வந்து ஸ்டேஷனில் போய் இந்த முத்து இந்த மாதிரி ரோட்டில் இப்படி பண்ணிட்டாப்புல, மேலே கை வச்சிட்டாப்புல, ஒரு பல் கூட ஆடுது அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருந்தார். சொன்னோன்னே வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுருந்தாங்க. உடனே மீனா வந்து எவ்வளவோ ஸ்டேஷனில் சொல்லுதாங்க. அப்படின்னு சொல்லையில் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சீதாவும் வந்து சொல்கிறாங்க, விட முடியாதும்மா, அருணே சொல்லிட்டாரு, நீங்கள் அருண் பஞ்சாயத்து தான், அருண்கிட்ட என்னன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருண்கிட்ட போய் நம்ம பேசக்கூடாது, எப்படியாவது மாமாவை வழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீதா நினைக்காங்கன்னா நம்ம தானே கூப்பிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கும் போது, அதில் ஒரு ஆள் வீடியோ எடுத்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க. ஏக்கா அந்த இடத்துல ஒரு ஆள் வீடியோ எடுத்தார், அது பக்கத்தில் ஒரு கேமரா இருக்குது யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னே அங்கே அந்த இடத்துக்கு போய் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளதை பார்க்குறாங்க. அப்போ அதில் வீடியோ எடுத்த ஆள் லோக்கல் உள்ள ஆள் தான். அந்த ஆள் வீட்டுக்கு போகிறாங்க, போனோடனே அந்த வீடியோ வேணும் அப்படின்னோடனே, ஏம்மா அந்த வீடியோ வேணால் எனக்கு 10,000 தருவீங்களா தரேன் அப்படிங்கும்போது சீதா சொல்கிறாங்க, அவ்வளோ கேட்பீங்களாங்க, எங்கள் மாமாவை வெளில கொண்டு வரணுங்க, எவ்வளோ நாளும் தரோம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் வந்து ரொம்ப மனசங்கடப்பட்டு கேட்க, பணம் வேண்டாம் பிடிங்க அந்த வீடியோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்தோன்னே பார்த்துட்டு அதிகாரி ரொம்ப கடுப்பாயிருந்தார். இப்படியெல்லாம் பேசினா யார் இது பண்ண மாட்டான், ஏம்மா அருண் மேலே நீ ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கனா கொடுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறேன், அந்த அருண் வந்து வேலையே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. நான் அருணை கூப்பிட்டு, அருண் நீ பேசின தப்பு, இன்னையிலேருந்து 6 மாதம் நீ வீட்டில் தான் இருப்ப பாரு
அப்படின்னு சொல்லி ஒரு உயர் அறிக்கை எழுதியிருந்தார். எழுதணுன்னா 6 மாதம் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுபோக அருணுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. சீதா குடும்பம் சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பானோன்னா அருண் அம்மா சொல்கிறாங்க, நீலாம் மனுஷனாடா, பொண்டாட்டி குடும்பத்துக்கு இப்படியாடா எதிராக இருப்ப, அவங்களுக்கு உனக்கு என்ன எதிராக நிற்கிறாங்க, நீ ஏன்டா அவங்களுக்கு இப்போ எதிராக நிற்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த முத்து என்கிட்ட வந்து எதிராக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டான், நானா அவனா அப்படின்னு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் வாய மூடுறா அப்படின்ட்டுறாங்க. இங்கே முத்துக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. சீதாவுக்கு நல்ல காரியம் பண்ணணும், ஆனால் அருண் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன வளர்க்க வைக்கணும், எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ அருணோட தாய் மாமாவை பார்க்க போகிறாரு. போய் பேசுகிறாரு. அவர் வந்து அருணோட தாய் மாமா ரொம்ப மரியாதையாக அருண் அவர் கூட நடத்துகிறவர். அப்போ அவர் வந்து பேசுகிறாரு, டேய் அவன் சோழப்பாடி வந்தார், சீதாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கணும், இனிமேல் வீம் பண்ணிகிட்டு இருக்காத, நடந்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பேசாமல் 6 மாதம் உனக்கு வேலை கிடையாது, 6 மாதம் கிராமத்தில் கொண்டு வாழு, என்ன உனக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிச்சி போச்சு அப்படின்னா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அந்த வேலையோட விட்டுட்டு சந்தோஷமாக இருடா, வேலையோட மற்றதை விட குடும்பம் தான்டா முக்கியம், பொண்டாட்டி பிள்ளை தான் முக்கியம், அதை புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவோட வந்து சீதாவை மனசை மாற்றி ஊருக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்கே போய் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வந்துடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. அந்த சீதா மாப்பிள்ளையும் பிரிஞ்சு கிடந்தாலும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப குளுமையாக இருந்துச்சு. இப்போ வேற ஒன்று சேர்ந்துட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்வதிகிட்ட போகிறாங்க. பார்வதிகிட்ட போய், பார்வதி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு இங்கே நடக்கிறது பூரான்னு சொல்லுதாங்க. பார்வதி ரொம்ப சந்தோஷம், அந்த பிள்ளைலாம் ரொம்ப சங்கடப்பட்டு வந்த பிள்ளைகள் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. மீனாவுக்கு டெக்கரேஷன் வேலை நிறைய வருது. அதை வந்து சிந்தாமணி பூந்து அதை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பெரிய ஒரு மீட்டிங்க்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணும் ஆள் வேணும் அப்படின்னு சொல்லுதாங்க. நேராக போகிறாங்க. அங்கே யாருன்னா முத்துக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி. அது சிந்தாமணிக்கு தெரியாது. முத்துக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் நல்லா பழக்கம்னு தெரியாது. அப்போ அந்த அரசியல்வாதிகிட்ட போய் சொல்லுதாங்க, தலைவரை நீங்கள் வந்து பெரிய ஒரு கூட்டம் போடணும், அதுக்கு டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கு 20 லட்ச ரூபா, யார் வரணும், யார் டெக்கரேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, நான் தான் சிட்டி பூரா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனான்னு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்களே அப்படிங்கும்போது, ஏங்க அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது, அவங்க என்ன பண்ணாங்களோ அதே பாதி தொகைக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் எத்தனை தொகையை சொன்னாலும் நான் மீனாக தான் கொடுப்பேன் அப்படிங்க. என்ன தலைவரை நீங்கள், அந்த பொண்ணு புதுசு அப்படிங்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும், நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு 250 ஜோடிக்கு மாலைகளை ரெடி பண்ணியிருந்த ஆட்கள் அது அசால்ட்டாக பண்ணி தருவாங்க. என்ன இக்கட்டான சூழ்நிலைனாலும் சமாளிக்கிறது அந்த தம்பி முத்து தம்பி இருக்கான், அதை தவிர வேறு யாருக்கும் ஆர்டர் கிடைக்காது அப்படிங்க. என்ன தலைவர் அப்படிங்கும்போது, பாருமா நீ கிளம்பலாம், மீனாவுக்கு தான் அந்த பெரிய ஆர்டர் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க. மீனா சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க. சிட்டி ஃபுல்லும் மீனாவுக்கு நல்லாவே பேராயிருது. டெக்கரேஷன் வேலைனா மீனா தான் அப்படின்ட்டு சிட்டிக்குள்ளே. இங்கே முத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு தலைவர். உன் வீட்டம்மா நல்ல நிலவில் வராங்க, உனக்கு ஏதாவது உதவி என்ன கேளுப்பா அப்படிங்கும்போது, சரி தலைவர் எது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சுதாவும் வாசுதேவனும் எப்படியாவது ரவியும் சுருதியும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மீத்து ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. அவர் கொடுக்க மாட்டேன் வேணான்னு சொல்லுங்கள், அதை நான் டபுள் மடங்காக வாங்கிட்டுதான்னு ஒன்று. மீத்தப்பா சரி ரைட்டு, இவர்கிட்ட நம்ம எதிரானுக்க வேண்டாம், இந்த விலைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ கடைக்கு ஓனர் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி மீத்து சொல்லும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, கடை நல்ல லாபத்தில் தானே போய்ட்டுருக்கு, ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அப்பா கொடுத்துட்டாங்க, இந்த கடையில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கான், இந்த கடையை கேட்டு ஒவ்வொருத்தராக பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் இந்த கடையை நடத்தக்கூடாதுன்னு நினைக்காங்க அப்படிங்கும்போது, மேடம் அப்போ எங்களுக்கெல்லாம் வேலையே இருக்காதா அப்படிங்கும்போது அப்படின்னு ரவி கேட்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்கும், ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரே நீங்கள் தானே ரவி அப்படின்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த ரெஸ்டாரண்ட்டே உங்களுக்காக தானே அவங்க மாமா வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது, எனக்காக எங்கள் மாமா வாங்கியிருக்காரா, எந்த மாமானா யார் அப்படிங்கிறாங்க. வேறு யார், சுதியோட அப்பா, உங்களை இங்கேருந்து வேலையிலேருந்து கூட்டி போயிடலான்னு பார்த்தாங்க, நீங்கள் போகலை, அவங்க என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாங்க, இப்போ நீங்கள் தான் நடத்த போகிறீங்க அப்படிங்கும்போது, மேடம் அது ஒரு காலம் நடக்காது, ரெஸ்டாரண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அது அவங்க ரெஸ்டாரண்ட், நான் வேறு எங்கேயாவது நான் பொழைச்சிப்பேன் அப்படிங்கிறாங்க. அங்கே சுருதியோட அம்மா அப்பா வந்து, மாப்பிள்ளை நீங்கள் அடுத்தவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தீங்க, ஏன் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க மாட்டீங்களா, அதே சம்பளம் தான் வரும், இது நாளைக்கு உங்களுக்கு தானே வரப்போகுது அப்படிங்கும்போது, இல்லைங்க இது என்றைக்குமே வந்து உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் தான் வரும், எனக்குன்னு வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. என்ன மாப்பிள்ளை பிழைக்க தெரியாமல் இருக்கிறீங்க, இந்த மீத்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி தான் இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கியிருக்கிறோம், நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு
சட்டையை பிடிக்கிறாங்க. உடனே நீங்கள் சட்டையை விடுங்க, அண்ணாமலை பையனுக்கு கொஞ்சம் வீம்பு உண்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த முதலாளியாக இருக்கிறத விட வெளியில் ஒரு தள்ளுவண்டி கடையில் இட்லி கடையை போட்டு கூட நான் பொழைச்சிப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா மாதிரியே கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ தெரியாமல் தான் இருக்க போகிறீங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு வாசுதேவன். நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளில போகிறாரு ரவி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.